ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூன் மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் இருக்கு. அது என்னங்கிறது எனக்கு தெரியும், பட் ராசி பலனை பார்த்துட்டு என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. இந்த கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பன்சஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, மனதளவிலும் சரி உடல் ஆரோக்கியத்திலையும் சரி. அதனால் இன்றைய நாளில் நீங்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள், அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்றும் இல்லை, நல்ல ஜாலியாக இருக்கலாம், ஆஃபீஸ் போல அவங்க வேலையெல்லாம் பார்க்கலாம். இன்னைக்கு குருவாரம் அப்படிங்கிறதுனால நம்ம நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு தீபம் போடுவது, இல்லை குரு ஹோரையில் நம்ம சாயங்காலம் 8 to 9 குரு ஹோரை இருக்குது, மத்தியானம் 1 to 2 குரு ஹோரை இருக்குது, காலையில் 6 to 7 குரு ஹோரை இருக்குது. இதில் தீபம் ஏற்றி குரு பகவானை வணங்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ஒரு மிதமான நாள்னு சொல்லலை, ரொம்பவும் இன்னைக்கு சூப்பர் டே அப்படின்னும் இல்லை, இன்னைக்கு ரொம்ப மோசமான டே அப்படின்னும் இல்லை. நாம் உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கலாம். ஸோ இன்றைய நாள் மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு மன நிறைவை தரக்கூடியதாகவே இருக்கும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்கினாலே போதுமானது. ரிஷபராசி அன்பர்கள், இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு என்னன்னா, சுக்கிரன் பெயர்ச்சி ஆயிட்டார். இந்த சுக்கிர பகவான் புதனோட சேர்ந்து மிதுன ராசிக்கு போயிட்டார். ஸோ உங்கள் குடும்பஸ்தானத்தில் 2 கிரகம் சேர்ந்துருக்கு, புதன் மற்றும் சுக்கிரன். இது லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு நீங்கள் லேடிஸ் எஸ்பெஷலி, அதுவும் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய லேடிஸ், ஏன்னா எல்லாருக்குமே என்ன ஆசை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம் நகை புடவைன்னா யாரும் வேண்டான்னு சொல்கிறது இல்லை. ஸோ இன்னைக்கு குபேர பூஜை பண்ணால் ரொம்ப நல்லது. இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த ரிஷபராசி நேயர்களுக்கெல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒத்துமை இல்லை, எங்கள் வீட்டுக்கார் என்னை பார்க்கவே மாட்டேங்கிறாரு, எங்கள் வீட்டுக்காருக்கு என்னை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்லாம் சொல்கிற லேடிஸ் இன்னைக்கு மகாலட்சுமி பூஜை பண்ணலாம், குபேரனுக்கு பூஜை பண்ணலாம். இன்னைக்கு வியாழக்கிழமை இதெல்லாம் பண்ணும் பொழுது நீங்கள் எடுத்த காரியம் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஸோ நிறைய கடன் இருக்குது, எனக்கு இந்த கடனால் தூக்கமே வரலை, கடன் பிரச்சனையில் நான் என்ன பண்ணுவேனே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இன்றைய நாளில் குபேரனை வணங்கினால் எண்ணங்கள் நிறைவேறும். நம்ம கஷ்டங்கள் தீர்றதுக்கு கடவுள் இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நல்ல நாளெல்லாம் கொடுப்பாரு, அந்த நாளை நம்ம பயன்படுத்திக்கலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ரொம்பவுமே சூப்பர் டூப்பர் டேன்னு சொல்லலாம். இந்த குருவாரத்தில் குரு பகவான் 12ஆம் இடத்துல சூரியனோட இருக்கிறாரு. பட் உங்க ராசியிலேயே புத பகவானும் நம்மளுடைய ராசியிலேயே சுக்கிர பகவானும் இருக்கிறது ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான ஒன்று அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ மிதுன ராசி நேயர்களுக்கு ஸ்வட்சேத்திரம்னு சொல்றது, அந்த ராசிநாதன் தன்னுடைய ராசியிலேயே இருந்து சுக்கிர பகவான் அவர் கூட சேர்ந்து இருக்கிறார் இல்லையா. ஸோ நல்லா உங்களுக்கு ரொம்ப ஒரு லக்கி டே அப்படின்னு சொல்லலாம். எதிர்பாராத அளவுக்கு பணம் வரும். இப்பெல்லாம் நமக்கு இந்த ஃபோனில் தானே மெசேஜ்லாம் வருது. ஸோ ஏதாவது ஒரு பேமெண்ட் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஃபோனை பார்க்கும்போது ரொம்பவுமே, அது 100 ரூபாயா கூட இருக்கட்டுமே, ரொம்ப அதுவும் இந்த கூகுள் பேலெல்லாம் ரிவார்ட்ஸ் கொடுக்குறான் பாருங்க, அது சம்டைம்ஸ் கேஷ்பேக் 3 ரூபாய் 5 ரூபாயெலாம் வரும். அது வந்தாலே ஒரு பெரிய சந்தோஷம் தான்ப்பா, இன்னைக்கு 3 ரூபா நமக்கு வந்துடுச்சு அப்படின்னு. ஸோ மிதுன ராசி நேயர்களுக்கு அது 300 ரூபாயாவும் கூட இருக்கலாம், 3 கோடியாக கூட இருக்கலாம். அதனால் இன்றைக்கி ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், சூப்பராக உங்கள் ஷேர்ஸ் எல்லாம் நல்லா பெருகும். உங்களுக்கு ஏதாவது நீங்கள் நகை வாங்கணுன்னா இன்றைய நாளையில் அதை தேர்ந்தெடுக்கலாம். ஸோ பெண்களுக்கு ரொம்ப ராசியான ஒரு நாள், ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள், முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாளாக அமைகிறது மிதுன ராசி நேயர்களுக்கு. கடகராசி அன்பர்கள், கடகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் 2ல் இருக்கார், 12ஆம் இடத்தில் புதனும் சுக்கிரமும் இருக்கிறதுனால சுப செலவுகள் காத்திருக்கிறது. ஸோ நம்ம என்னைக்காவது இந்த சம்டைம்ஸ் நமக்காகன்னு ஷாப்பிங் போக மாட்டோம், மற்றவங்களுக்காக தான் போவோம். ஆனால் அவங்க வர இடத்துல என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் கடன் கொடுங்க, நான் இன்னைக்கு காசு எடுத்துகிட்டு வரல அப்படின்ட்டுன்னு. இன்னைக்கு நிறைய டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்லாம் இருந்தால் கூட நம்ம மக்கள் நம்மள்ட்ட கடன் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு ஹேபிட்டாகவே இருக்குது. இந்த கடகராசினியர்களுக்கு இன்னைக்கு கடன் கொடுக்குற நாளாக இருக்கும். ஸோ போகும்போது பார்த்துக்கோங்க, உங்களால் முடிஞ்சால் கொடுங்க, இல்லைன்னா சில சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி நாமளும் ஸ்மார்ட்டாக இருக்க கற்றுக்கணும். இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்று வீண் விரயங்களும் வீண் செலவுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அது நண்பர்களுக்காக இருக்கலாம், உறவினர்களுக்காக இருக்கலாம், இல்லை உங்கள் பிள்ளைகளுக்காக கூட இருக்கலாம். ஸோ இன்றைக்கி எப்படியா இருந்தாலும் வெட்டி செலவு பண்ணணும், அது எப்படி பண்ணுறீங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அண்ட் கடகராசி அன்பர்களுக்கு இன்று குருவாரத்தில்
நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்தியை வணங்குறது ரொம்ப நல்லது. ஸோ ஆலயத்திற்கு போயிட்டு ஏதாவது ஒன்று தட்சிணாமூர்த்திக்கு கருப்பு கொண்ட கடலை நீங்கள் அப்படியே தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா குரு பகவான் லாபத்தில் இருக்காரு, சூரியனோட மறைஞ்சிருக்கிறாரு. பரிபூரண அனுகிரகம் குருவினோடது கிடைக்கிறதுக்கு கொண்ட கடலை தானம் சிறந்தது. சூரியன் இன்னைக்கு சிம்ம ராசியில வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து குருவோட சேர்ந்திருக்கிறாரு. அண்ட் நமக்கு லாபத்துல புதனும் சுக்கிரனும் இருக்கிறதுனால சிம்மராசினியர்களுக்கெல்லாம் நல்ல நாள். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் இன்னைக்கு பண்ணலாம். ஸோ இந்த குரு வாரத்தில் குரு பகவான் நமக்கு வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா கூட லாபத்துல புதனும் சுக்கிரனும் இருக்கிறது சிம்மராசினியர்களுக்கு நல்ல வியாபாரத்தில் நல்ல ஒரு பெருக்கத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, பல நாளாக நம்ம வந்து சில வியாபாரிகளை போய் பார்க்கணும், இல்லைன்னா ஒரு அசைன்மெண்ட் புதுசாக சைன் பண்ணணும், இல்லை ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு MOU சைன் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இன்னைக்கு அந்த நாளை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். வீடு வாங்குறது விற்கிறது இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பில்டரை போய் பார்க்கறது, ஆர்கிடெக்டை போய் பார்க்கறது, இன்னைக்கு அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். அண்ட் விவாகரத்து விஷயமாக சில பேருக்கெல்லாம் கோர்ட்டு விஷயமாக இருக்கும், இல்லை அந்த வக்கீல் வந்து நம்மளை ஏமாத்திடுவாங்க. ஸோ இன்றைக்கி அதெல்லாம் மாற்றணும், இன்றைக்கி போய் வேறு வக்கீலை பார்க்கலாம், ஏன்னா ரொம்ப 7 வருஷம் 8 இழுபறியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இன்றைக்கி அதற்கான முயற்சியும் எடுத்தால் வெற்றிகள் கிடைக்கும். பைரவரை வணங்குறது நல்லது. கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் குழப்பமான நாளாக அமைகிறது. இந்த கேது பகவான் ராசியில் 12ஆம் இடத்துல இந்த சந்திரன் இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ கொஞ்சம் நம்மளை வந்து தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத ஒரு பய உணர்வை உண்டு பண்ணுவார். சம்டைம்ஸ் எல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ப்ரெஷர் லோவாயிடும், இல்லைன்னா திடீர்னு சுகர் லெவல் லோவாயிடும். ஸோ அன்றைக்கெல்லாம் ஒரு பதட்டம் இருக்கும். உடனே டாக்டர்கிட்ட போவோம், ஹாஸ்பிட்டலில் போவோம். வயசானவங்களுக்கோ நம்ம இன்றைக்கே இப்போ இறந்துருவோமோ, இல்லை நமக்கு ஏதாவது ஒன்று ஆகிடுமோ, இந்த மாதிரியான ஒரு பதட்டம்லாம் இருக்கும். இந்த பதட்டத்தில் நம்மளை அறியாமல் ஒரு பயமும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக செட்டின் ஆகும். ஸோ இந்த கன்னிராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்தில் சந்திரனினுடைய சஞ்சாரமும் ராசியில் இருக்கக்கூடிய கேத்துவும் தேவையில்லாத ஒரு பய உணர்வை நமக்கு கொடுக்கும். அதனால் கன்னிராசி நேயர்கள் இன்னைக்கு தைரியத்தை வரவழைச்சு கொள்றதுக்காக அகோர வீரபத்ரரை வணங்குவது நல்லது. அவருக்கு போய் வெத்தலை மாலை போடுங்க. தேவையில்லாத மன பிரம்மை, தேவையில்லாத மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், தேவையில்லாத பய உணர்வு இதெல்லாம் தீர்ந்து மனதிற்கு ஒரு அமைதி, ஒரு ஆறுதல் கண்டிப்பாக கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் கடன் பிரச்சனை தீரவும் வழி கிடைக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டிருக்கிற இடத்துல இருந்து உங்களுக்கு பண உதவி செய்ய ஒன்று உங்களுடைய சொந்தக்காரங்களோ இல்லை நண்பர்களோ இல்லை பேங்க்கோ இந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்து ஒரு தகவல் வருது அப்படின்னாலே எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லையா. பல நாட்களாக தூக்கமின்மை, பல நாட்களாக நமக்கு வந்து ஒரு மனசில் போராட்டத்தோடு இருந்த ஒன்று இன்றைய நாளில் ஒரு நல்ல வழி கிடைக்குது அப்படின்னா நிஜமாவே இந்த நாள் நல்ல நாளாகத்தான் நமக்கு இருக்கும். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு அந்த பயம் எல்லாம் தீர்ந்து நமக்கு வந்து ஒரு வெற்றி பாதை கண்ணுக்கு முன்னாடி தெரியுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த நாளை வந்து நீங்கள் தொடங்கலாம். குழந்தைகளால் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். உங்கள் பசங்க ஸ்கூல்ல இருந்து சில கம்ப்ளைண்ட்டோ இல்லை வளர்ந்த பசங்கன்னா மற்றபடி திருமண விஷயத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தகராறோ மனஸ்தாபங்களோ வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த 8ஆம் இடத்துல இந்த குருவும் சூரியனும் சஞ்சாரம் துலாம் ராசி நேயர்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா கூடவே ஏதாவது ஒன்று நமக்கு அதுக்கு தொங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் கூடவே வரும். ஸோ குரு பகவானை இன்றைய நாளில் வழிபாடு செய்து அகோர வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுங்கள். விருச்சிக ராசி நேயர்கள் இன்னைக்கு விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு தன லாபத்தை கொடுப்பார். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் சூரியனுடன் சேர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையில் மனசுல கசப்பு இருந்தவர்கள் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வது, திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் தீரும். ஒரு சிலருக்கு திருமண யோகங்களும் கைகூடும். இன்றைய நாளில் நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். இன்னைக்கு சப்தமி திதி அப்படிங்கும் பொழுது இந்த விருச்சிக ராசினியர்கள் 7ஆம் இடத்தில் சூரியன் இருக்கார். ஸோ திருமண தடை, இந்த 2வது திருமணத்திற்கு பார்த்துட்டு இருக்கிறவங்க, டைவர்ஸ் கேஸ் நடக்கிறவங்க, இவங்க எல்லாம் இன்றைய நாளில் காலை வேளையில் போயிட்டு முருகன் ஆலயத்தில் 7 தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய நினைத்த காரியம் நிறைவேறும். தனுசு ராசி நேயர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரொம்ப சந்தோஷமான நாள். 7ஆம் இடத்தில் புதனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான். ஸோ இன்று நீங்கள் பூர்வ புண்ணிய பலத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது.
குருவாரத்தில் இன்று குபேரனை பிரார்த்தனை செய்யலாம். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கிரன் திருமண யோகத்தை கொடுப்பார் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. இன்றைய நாளில் ஒரு நல்ல ஒரு யோகமான நாளில் நீங்கள் குலதெய்வத்தையும் பிரார்த்தனை செய்ய எடுத்த காரியம் நிறைவேறும். தனுசு ராசி நேயர்களுக்கு வழக்குகள் வெற்றிகளை தரக்கூடிய நாளாக அமைகிறது. நீண்ட நாளாக இழுபறியில் இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். மகர ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடியதாகவே அமைகிறது. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான நாளாக அமைத்து கொடுப்பார். குருவாரமான இன்று விநாயக பெருமானை வழிபாடு செய்யலாம். விநாயகர் அகவல் படித்து விநாயகரை வழிபாடு செய்து மற்றும் கொழுக்கட்டை செய்து தானம் கொடுக்கலாம். மகர ராசி அன்பர்கள், வேலை வாய்ப்புகள் மற்றும் வேலையில் மாற்றங்கள், வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். கும்பராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதும் கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை கொடுத்தாலும் கூட சின்ன சின்ன போராட்டங்களும் அவ்வப்போது வந்து போகும். அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. விநாயக பெருமானுக்கு அரிசி தானம் செய்வது நல்லது. ஆலயத்திற்கு சென்று இந்த நாளில் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் 8இல் கேது, இந்த கிரக சஞ்சாரத்தில் இந்த கும்பராசி நேயர்களுக்கு வியாழக்கிழமையான இன்று அன்னதானங்கள் செய்யும் பொழுது கிரக தோஷங்கள் தீரும். குடும்பத்தில் ஒற்றுமை வருவதோடு மட்டுமல்லாமல் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன கஷ்டங்களும் குழப்பங்களும் தீரும். மீனராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதும் மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் தீரும். நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் நீண்ட நாளாக இருந்து வந்த வழக்குகள் விசாரணைகள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடும். ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் 6ஆம் இடத்தில் இருப்பது தன லாபத்தை தரும். இன்று மனக்குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாகவும் அமைகிறது. மீனராசி நேயர்களுக்கு குருவாரமான இன்றைய நாளில் குருவிற்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம். தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றுவது மற்றும் அன்னதானங்கள் செய்வதும் சிறப்பு. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். பொதுவாக 13வது எண் என்றாலே ஒரு விதமான பயம் வருகின்றது. உண்மையாகவே 13வது எண்ணிற்கு எதிர்மறை சக்தி உள்ளதா? நம்பர்ஸ் 8ஆம் நம்பர் ஆகாது, 13 ஆகாது. அப்படி பார்த்தா 31 தான் ஆகக்கூடாது. 31லேயும் கூட்டினா 4 தான் வருது. ஸோ நம்பர்ஸ்க்கு ஏதாவது ஒரு இது இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நான் நம்பர்ஸ்க்குன்னு தனியாக எதுவும் ஒரு பவர் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. கிரகங்கள் தான். இப்போ 8ஆம் நம்பர் அப்படிங்கிறது சனியோடைய நம்பர்னு சொல்கிறோம். இப்போ சனி நம்ம ஜாதகத்தில் வலுத்திருந்தா அந்த 8 நமக்கு ஒன்றும் பண்ணாது. அப்போ 8 எல்லாருக்குமே ஒன்றும் பண்ணாத அப்படின்னா இல்லை. அப்போ சனி பகவான் எத்தனை பேருக்கு ஃபேவரபுளாக இருக்காரு? இப்போ அவங்களுக்கு 8ஆம் நம்பர் ராசியாக தானே இருக்கும். ஸோ 13 ராசி இல்லை அப்படிங்கிறதே கிடையாது. பட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த 13 அப்படிங்கிற நம்பரை வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இந்த நம்பரை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் அந்த தினத்தில், அந்த 13ஆம் தேதி அவங்களுக்கு நடந்தது அப்படிங்கிறதுனால. ஜென்ரலாகவே ஒவ்வொரு வீட்டில் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி வந்தாலே எனக்கு மனசெல்லாம் நடுங்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. இது எவ்ரி இண்டிவிஜுவல் வில் ஹாவ் அ டேட். ஒருத்தருக்கு செவ்வாய்க்கிழமை ஆகாதுன்னுவாங்க, ஒருத்தங்களுக்கு புதன்கிழமை ஆகாதுன்னுவாங்க, எல்லாருக்கும் புதன்கிழமை ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு அது ராசி இல்லைன்னுவாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். இது நம்ம இது ஜென்ரலாக 13ஆம் நம்பர்னா ராசியே இல்லை அப்படின்லாம் சொல்லவே முடியாது. உலகத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க, எவ்வளோ பெரிய மகான்கள், எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் 13ஆம் தேதி பிறந்திருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் நமக்கு 13ஆம் தேதிங்கிறது வருது. அந்த 13ஆம் தேதி எத்தனையோ பேர் பிறந்து உலகத்தில் சாதனை படைத்து யூனிவர்சலி இன்னைக்கு அவங்க செலிப்ரேட் பண்ணுறக்கூடிய அளவு இருக்காங்க. அப்போ என்ன 13ஆம் தேதிங்கன்னா நம்ம ஒதுக்க வேண்டிய நம்பரே கிடையாது. என்னது கூட்டுத்தொகை 13 அப்படின்னா 4 வரும். 4 ராகுவோட நம்பர். அண்ட் ராகு எல்லாருக்குமே நல்லது தான் பண்ணும். நாம் என்ன கர்மா பண்ணியிருக்கிறோமோ அதை அனுபவிக்கிறது தான். ஸோ நம்பர்ஸ் ஹஸ் நத்திங் டு டூ. நீங்கள் 13ஆம் தேதி பிறந்திருக்கீங்கன்னா, ஐயோ நான் 13ஆம் தேதி பிறந்துட்டேனே, எனக்கு ராசியே இல்லையா அப்படிலாம் கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் என் வீட்டில் என்னுடைய ஒரு டாக்டர் 13ஆம் தேதி தான் பிறந்தா. நல்ல ராணி மாதிரி இருக்கா, அவளுக்கு எந்த குறையும் இல்லை. ஸோ நல்லா படித்தாங்க. லைஃப்பில் எல்லா கம்ஃபர்ட் லக்ஸுரி எல்லாமே பிறந்ததுலேருந்தே அவங்களுக்கு இருக்குது. அண்ட் என்றைக்குமே அவங்க ராணி மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ 13ங்கிற நம்பர்னால ஒரு கெட்டது நமக்கு வந்துடும்,
இல்லை அது வந்து நமக்கு அது ஒரு ஆஸ்பீஷியஸ் டேட் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. எனி டே இஸ் அ குட் டே அண்ட் எனி நம்பர் இஸ் அ குட் நம்பர். ஸோ நம்பர்ஸ் வந்து எனக்கு ராசி இல்லை அப்படிங்கிற கான்செப்டை தயவு செஞ்சு விட்டுருங்க. எல்லா நாளும் நல்ல நாள் தான், எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான், எல்லா நட்சத்திரமும் நல்ல நட்சத்திரம் தான். நாம் எப்படி அதை அணுகுகிறோம் அப்படிங்கிறதா. ஸோ நாம் பார்க்குற அந்த பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ நம்ம பார்க்குற பார்வை சரியாக இருந்து இறைவன் அனுகூலம் இருந்தால் எல்லா நாட்களும் நமக்கு நல்ல நாளே. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.